காவேரி ஆற்றின் காற்று மெதுவாக தஞ்சை மண்ணை தழுவிக் கொண்டிருந்த காலம் அது. அந்த மண்ணில் ஒரு நாள் சில முதியவர்கள், சிற்பிகள், ஆசாரிகள் ஒன்று கூடினார்கள். அவர்கள் கையில் ஆயுதமில்லை, ஆனால் கண்களில் ஒரு கனவு இருந்தது. சிவனுக்காக காலத்தையே வியக்க வைக்கும் ஒரு ஆலயம். அந்த நாளில் முதலில் அவர்கள் பூமியை பார்த்தார்கள். இங்கேதான் சிவன் எழ வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். மண்ணை தோண்டினார்கள். மேல் மண் அகன்றது. அடியில் பாறை தெரிந்தது. அப்போது முதிய ஆசாரியர் சொன்னார், பாறை உள்ள இடம் சிவன் நிலைப்பார். அந்த இடத்தில் பூஜை செய்தார்கள். நெய், பால், நீர் தெளித்து பூமியையே சிவனுக்கு அர்ப்பணித்தார்கள். அடுத்த நாள் பெரிய பெரிய கிரானைட் கற்கள் கொண்டு வரப்பட்டன. சுண்ணாம்பு இல்லை, சிமெண்ட் இல்லை. ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல், ஒன்றோடொன்று பூட்டிக் கொள்ளும் மாதிரி முதிய கைவினைஞர்கள் கல்லை செதுக்கினார்கள். ஒரு முடி கூட இடையில் போகாத அளவுக்கு கற்கள் பதிந்தன. அடித்தளம் மெல்ல மெல்ல உயர்ந்தது. அந்த நேரம் தூர மலைப்பகுதிகளில் கல் வெட்டும் சத்தம் கேட்டது. கற்கள் வெட்டப்பட்டன. மர உருளைகள் கீழே வைக்கப்பட்டன. யானைகள் முன்னால் நடந்தன. மனிதர்கள் பின்னால் தள்ளினார்கள். வருடங்கள் கடந்தன. அடுக்கு மேல் அடுக்கு. கடைசியில் அந்த பிரம்மாண்ட கல் உச்சியில் அமர்ந்தது. அன்று தஞ்சை முழுக்க அமைதி. பின்னர் சங்க ஓசை, வேத மந்திரங்கள். கலசம் வைக்கப்பட்டது. சிவன் ஆகாயத்தையும் பார்த்து நின்றார். அதற்கு முன் ஒரே கல்லில் உருவான நந்தி, மாபெரும் உடல், அமைதியான முகம். அவனை மெதுவாக கோயில் முன் வைத்தார்கள். நந்தி கண்கள் நேராக கருவறையை பார்த்தது. என் ஆண்டவனை நான் பார்க்க வேண்டும். அப்படியே நின்றான். உள்ளே கருவறை. அங்கே ஒரு பிரம்மாண்ட சிவலிங்கம். அதை நிறுவும் நாள். விளக்குகள் 1000, மந்திரங்கள் முழங்கின. பிராண பிரதிஷ்டை நடந்தது. அந்த கணம் கோயில் கல்லாக இல்லை, உயிராக மாறியது. பின்னர் சுவர்களில் ஓவியங்கள், நடனம், போர், பக்தி. யார் கல் வைத்தார், யார் வேலை செய்தார், எத்தனை பொன் கொடுக்கப்பட்டது, அனைத்தும் கல்வெட்டாக பதிந்தது. நாட்கள் கடந்தன, ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த முதியவர்கள் கோயிலை பார்த்தபடி நின்றார்கள். அவர்கள் முகத்தில் சிரிப்பு, கண்களில் அமைதி. நாம் போய்விடுவோம், ஆனால் இந்த கல் என்றும் சிவனின் பெயரைச் சொல்வது. இன்றும் பிருகதீஸ்வரார் டெம்பிள் அதேபடி நிற்கிறது. முதிய கைகளின் உழைப்பு, யானைகளின் நடை, மண்டின் வாசனை, சிவனின் அருள் அனைத்தையும் தாங்கியபடி. அன்று ஒரு மன்னன் தனது அதிகாரத்தை போரால் அல்ல, கல்லாலும் கடவுளாலும் உலகத்துக்குச் சொன்ன நாள். கிபி 1010. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூரின் பெருவுடையார் கோவில். 1000 ஆண்டுகளாக அசைக்க முடியாத அதிசயம். ஒரே ஒரு கிரானைட் கல்லில் 66 மீட்டர் உயரம் கொண்ட விமானம். நிழல் தரையில் விழாத மர்மம். 80 டன் எடையுள்ள கலசம். ஒரே கல்லில் செதுக்கிய மாபெரும் நந்தி. உள்ளே நிற்கும் அகன்ற சிவலிங்கம். இது ஒரு கோவில் அல்ல, தமிழனின் அறிவும் பக்தியும் பெருமையும்.